ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டியூன் பார்ட் 2 உடைய மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டியூன் பார்ட் 1க்கான வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஆசமான மூவி, ரெண்டுமே ஃபேண்டாஸ்டிக் சயின்ஸ் ஃபை மூவின்னு சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்லேயாவது அந்த கன்க்ளூஷன் இல்லாமல் அந்த அட்ரேடியஸ் அந்த போரில் வந்து அட்ரேடியஸ் இறந்ததுக்கப்புறமா பால் அவர் எப்படி அந்த வளர்ச்சியை கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அதோட நிப்பாட்டிருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டியூன் பார்ட் 2ல் ஒரு பர்ஃபெக்டான கன்க்ளூஷன் உண்மையாலுமே சொல்லி ஆகணும். அந்த வார் சீக்வன்ஸோடு முடித்து அந்த வார் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே ஆசமான மூவி. ஒரு இடத்துல கூட அந்த மிஸ்ஸிங்கிறதே இல்லை, எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ட். அந்த அளவுக்கு பயங்கரமாக டெடிகேஷனாக பண்ணிருக்கிறாங்க. இந்த மூவி பற்றின ரிவ்யூவை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷுவலைசேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பர்ஃபெக்ட்டுங்க. உண்மையாலுமே அந்த விஷுவலைசேஷன்றது அவ்வளோ பிரம்மாண்டமாக உண்மையாலுமே அந்த கிரகத்துக்கு நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது. ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ்க்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. பர்ஃபெக்ட். அண்ட் அந்த கிரகத்தை பார்க்கும்போது விஷுவலாகவே பயங்கர பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த பாலைவனத்தையே அப்படியே ஒரு மாதிரி அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த அதில் வந்து பால் அட்ரேடியஸ் ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, இங்கே இருக்கிற இடம் அளவுக்கு அங்கே நீர் இருக்கும் அவங்களோட இருந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பாலைவன விஷுவல்ஸே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது வில்லனை இன்ட்ரோ கொடுக்குறதாகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக விஷுவலைஸ் மாறுங்க. ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாத அளவுக்கு விஷுவலைசேஷன் பக்காவாக இருந்துச்சு. உங்களுக்கு எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அண்ட் அப்படியே ஒரு மாதிரி அந்த கிரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையாலுமே பெஸ்ட். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக விஷுவலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் பயங்கரமாக போட்டிருந்தார். இன்டர்ஸ்டெல்லாரில் போட்டதை விட இந்த இடத்துல வந்து ஹென்சைமர் தாறுமாறு பண்ணிட்டார். லிட்ரலாக ஒரு இடத்துல கூட விடாமல் எல்லா சீனுமே தட்டி தூக்கிட்டாப்புல. அந்த எமோஷனை அந்த மியூசிக் மூலமாக அழகாக கன்வே பண்ணது வேறு மாதிரிங்க. ஸோ அந்த இன்டர்ஸ்டெல்லார் மியூசிக்கை விட இந்த இதில் ஹென்சைமர் ஒரு படி தூக்கியே செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மியூசிக்குமே ஒரு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸுமே ஒருத்தவங்களும் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. பால் அட்ரேடியஸாக நடித்த தெமோத்தியாக இருக்கட்டும் அண்ட் ஜெண்டாயாவாக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட மிஸ்ஸர் தட்டவில்லை. அண்ட் பால் அட்ரேடியஸாக நடித்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக ஸ்க்ரீன் பிளேவில் அவருக்கு அந்த ஆக்ஷனோ இல்லை ஸ்பீக் பண்ணுறதுக்கான இடமே இருந்திருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தூக்கி சாப்பிட்டாப்புல இவராக இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்ததுக்கும் செகண்ட் பார்ட்டில் பார்த்ததுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஜென்யூனான கேரக்டராக அண்ட் வாய்ஸ் அந்த லவுடரோட செம்மையாக கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் அந்த சைலண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து அந்த பவர் அப்படியே காமிச்சிது. இதுக்குமேட்டுக்கு என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பேல் அட்ரேடியஸ் தாறுமாறு நடிச்சிருக்கிறாப்புல தெமோத்தியே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேல் அட்ரேடியஸ் அண்ட் சினி இந்த அவங்களுடைய கெமிஸ்ட்ரியுமே ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஃபோர்ஸ் பண்ண மாதிரியான ஃபீலே இல்லை. ஜஸ்ட் பார்க்கும்போது ஒரு அவங்களுடைய இந்த ஃபீலிங்ஸை வந்து நமக்கு அப்படியே நேச்சுரலாகவே கன்வே பண்ண மாதிரியான ஃபீல் கொடுத்துருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேவியர் சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பாப்புல அவங்க கூட்டத்தில் ஒருத்தவர், அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான ஒரு ஹியூமரை கொண்டு வரதுக்காக இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவுமே அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டருமே பர்ஃபெக்ட்டுங்க. அந்த அளவுக்கு பயங்கர எஃபர்ட் போட்டு அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வில்லன் இன்ட்ரோவாக இருக்கட்டும் லிட்டரலாக அவர் டெவிலாகவே நடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஹான்சைன் பட்லர் உண்மையிலுமே அந்த எவில்னஸை கரெக்டாக கொண்டு போய் இந்த வில்லனிஸனை இதுதான் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக அந்த கிஸ் மை ஃபீட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த அளவுக்கு டெவில்னஸை கொடுத்துருந்தது. உண்மையிலுமே தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவர் இன்ட்ரோ பண்ணும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த விஷுவல்ஸ் காமிச்சிருப்பாங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கலரில் காமிச்சிருந்தா அந்த ஈவில்னஸை வந்து கன்வே பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் டைம் லாகிங் நிறையா அந்த ஸ்லோ பர்னிங்காகவே இருந்தது. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமாக புஷ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஸோ ஸ்பைசஸ் இப்படிலாம் திருடலாம் அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் திமோத்திக்கு வந்து அதாவது பால் அட்ரேடியஸுக்கு வந்து சினி சொல்லித்தரது எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருந்தது. அண்ட் கற்றுக்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து
இப்படி தான் இருப்பாங்க, பாலைவனத்தில் தண்ணி இல்லைன்னா இந்த அளவுக்கு தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அந்த எமோஷனுமே அழகாக கன்வே பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அழுது ஏன் தண்ணீரை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்பொழுது அந்த தண்ணிக்காக அந்த பாலைவனத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்றது அவ்வளோ பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. லிட்டரலாக அந்த இருக்கிற மக்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பாலைவனத்தில் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த அளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக ரைட்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவிலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, மியூசிக்லேயும் சரி, அண்ட் விஷுவலைஸ்லேயும் சினிமோட்டோகிராஃபி எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் பாயிண்டில் போய் நின்று இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் அந்த லைட்டாக அந்த மணி கொஞ்சம் டைம் வந்து ட்ரிப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. லைட்டாக ஒரு சில இடங்கள்லாம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்து அண்ட் கிளைமேக்ஸ்லாம் டக்குன்னு போனாலுமே நடுவில் ஒரு சில இடங்கள்லாம் ஒரு மாதிரி லேக் ஆகிற ஃபீல் கொடுத்தது. அண்ட் அதை மட்டும் குறைச்சிருக்கலாம். 2.25 மணி நேரன்றதை 2.5 மணி நேரமாக கொடுத்துருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அண்ட் அந்த டைம் அந்த லேக்னஸ்மே குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை, நிறைய கேரக்டர் அப்படியே வேஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. பட்டிஸ்டா அண்ட் மேயரோட பொண்ணு அண்ட் மற்ற கேரக்டர் எல்லாருமே இன்னும் நல்லாவே காமிச்சிருக்கலாம். சுத்தமாக அவங்களுக்கான அந்த ஒரு இதே கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. மேபி அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து அவங்களுக்கான நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுறேன். அண்ட் ஓவராலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட செம்ம சினிமேட்டிக் வியூவோட ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங்கில் ஒரு மூவியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி உண்மையாலுமே தாறுமாறான மூவி. அண்ட் ஒரு டியூனுன்ற ஒரு ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிக்கலை விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத உண்மையாலுமே ஆச்சரியத்துக்கு மூட்டுது. அண்ட் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த விஷுவலைசேஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. லிட்டரலாக அந்த கிரகத்துள்ளார நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஓவராலாக ஒரு சயின்ஸ்ஃபையான ஒரு சூப்பர்வான ஒரு எமோஷனுடைய ஒரு நல்ல வார் ஃபீல் அண்ட் ஆக்ஷனும் இருக்கிற ஒரு மூவினா சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் அந்த வார் ஃபைட்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியான குட் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த மூவிக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேனே. அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.